அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோமா, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக நடித்து வரும் நடிகர் சிம்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இயற்கையான தோற்றத்தினால் ரசிகர்களை கவர்ந்து வரும் நடிகை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாய் பல்லவி பற்றி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 49வது படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கி வராங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் சிம்பு. இவர் நடித்த மாநாடு, வெந்து தனிந்து காடு, 10 தலை என 3 படங்களுமே ஹிட் அடிச்சது. இதற்கிடையில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகும் தக் லைக் படத்தில் சிம்பு இணைந்து நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூன் 15ஆம் தேதி திரைக்கு வர தயாராக இருக்குது. இதையடுத்து சிம்பு தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய 49வது படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கியிருக்காரு. டன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தில் சிம்பு கல்லூரி பேராசிரியர் தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. இதன் படப்பிடிப்பை ஏப்ரல் மாதத்தில் துவங்கி திட்டமிட்டுள்ள நிலையில் படத்தின் கதாநாயகியாக நடிகர் சாய் பல்லவி உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. பார்த்தோம்னா குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலக அறிமுகமாகி நடிகர், கதையாசிரியர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், பாடகர், சிறப்பாக நடனமாடுவர் என தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்திருக்காரு. இயக்குனர் என பன்முகங்களின் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகராகவும் புகழ் பெற்றிருக்காரு. சிலம்பரசன் தமிழ் திரைப்பட பிரபல நடிகரும் இயக்குனருமான டி. ராஜேந்திரனுடைய உஷா ராஜேந்திரன் அவர்களுக்கு மூத்த மகனாக 1983 பிப்ரவரி 3ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொங்கராப்பள்ளி எனும் ஊரை சேர்ந்தவராம். சிலம்பரசன் பார்த்தோன்னா தன்னுடைய சிறு வயதில் இருந்தே தந்தை இயக்கிய பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து நடிப்பில் ஆர்வம் கொண்ட இவர் பின்னர் தனது பட்ட படிப்பினை முடித்துவிட்டு 2002ஆம் ஆண்டில் காதல் அழிவுதல் திரைப்படத்தின் நாயகனாக நடித்து தனது திரைப்படத்தை தமிழில் தொடங்கியுள்ளார் சிலம்பரசன். தமிழ் திரைப்பட குடும்பத்தில் பிறந்த இவருக்கு சிறு வயதின் குழந்தை நட்சத்திரமாக சிலம்பரசன் தந்தை இயக்க பல படங்களை நடித்து நடிப்பினை பற்றி கற்றறிந்த இவர் தனது படிப்பினை முடித்து நாயகனாக நடித்து தற்போது முன்னணி நடிகராக மாறியிருக்காரு. 1984ஆம் ஆண்டு உறவு காத்த கிளி திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரத்தில் நடித்திருப்பார். பின்னர் தாய் தங்கை பாசம், ஒரு வசந்த கீதம், என் தங்கை கல்யாணி என 1980களில் வெளியான பல பிரபலமான படங்களில் நடித்து புகழ் பெற்றிருக்காரு. சிலம்பரசன் நாயகனாக 2002ஆம் ஆண்டில் தான் காதல் அழிவுதலை படத்தின் மூலம் நடித்து ஒரு முக்கிய முன்னணி கதாபாத்திர நடிகனாக மாறியிருக்காரு. இப்படத்தினை இவரை தந்தை டி. ராஜேந்திரன் இயக்கியிருக்காரு. இப்படத்தில் பின்னர் தான் அலை என ஒரு சில படங்களை நடிச்சிருந்தார். 2004ஆம் ஆண்டு பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான படம் தான் கோவில். இது அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். இந்த திரை 4ஆம் ஆண்டு இவர் நடித்த கோவில் படத்தினை தொடர்ந்து தமிழில் இவர் நடித்த குத்து, மன்மதன், தொட்டி ஜெயா, சரவணன் ஆகிய திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவில் தமிழ் ரசிகர்கள் ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றி அடைந்ததான். 2006ஆம் ஆண்டில் தமிழில் வல்லவன் திரைப்படத்திலும் தானே இயக்கி நடித்து தமிழ் திரையுலகில் புகழ் பெற்றிருக்காரு. வெற்றி படங்களை தொடர்ச்சியில் இவர் தமிழில் ஒரு முன்னணி நடிகராக அனைவராலும் புகழப்பட்டாராம். ஒரு திரையுலக பிரபலத்தின் மகனாக தமிழில் அறிமுகமானாலும் தன்னுடைய சுயமுயற்சியால் திறமைகளை கொண்டு தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பெற்று பிரபலமாகி இருக்கார் சிலம்பரசன். ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் இயக்குனர் என தமிழ் திரையில பிரபலமாக பணியாற்றி வந்துள்ள இவர் இசையமைப்பாளராக 2017ஆம் ஆண்டு சந்தானம் நடித்த சக்க போடு ராஜா பட திரைப்படத்தின் மூலம் இசையமைத்து இசையமைப்பாளராகவும் தனது பயணத்தை தொடங்கியிருக்காரு. பல திரைப்பட பாடல்களுக்கு பாடலாசிரியராகவும் பல பாடல்களையும் எழுதியிருக்காரு. 6ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. சர்வதேச தமிழ்நாடு திரைப்பட பட விருது குழுவும் சிமா விருது இவருக்கு 2012ஆம் ஆண்டில் ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியா என்ற விருதும் வழங்கி பெருமைப்படுத்தியது. ATF குழுவின் சார்பில் சிறந்த நடிகருக்கான விருதினை வானம் படத்திற்காக 2011ஆம் ஆண்டு பெற்றிருக்காரு. விண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதினை எடிஷன் விருது அமைப்பு குழு இவருக்கு 2010 வழங்கியிருக்கு. 2009ஆம் ஆண்டில் சிலம்பாட்டம் படத்திற்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதும் சிறந்த நடன கலைஞருக்கான விருதையும் இசையருவி தமிழ் மியூசிக் விருதுகள் இவருக்கு வழங்கியிருக்கு. 2016ஆம் ஆண்டு அச்சம் என்பது மடமேடா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதினையும் எடிசன் விருது அமைப்பு குழு இவருக்கு வழங்கியிருக்கு. நடிகையான சாய் பல்லவி தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிறந்த இவர் 2002ஆம் ஆண்டில் தான் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உங்களின் யார் அடுத்த பிரபுதேவா என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே 2002ஆம் ஆண்டில் தமிழில் வெளிவந்த தாம் தூம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகே 2015ஆம் ஆண்டு மலையாளத்தின் வெளிவந்த பிரேமம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாகவே திரையுலகில் பிரபலமாயிருக்காங்க சாய் பல்லவி. அதனைத் தொடர்ந்தே மலையாளத்தின் களி என்ற படத்திலும் நடிச்சிருக்காங்க. மலையாள திரைப்படத்தில் நடித்து தமிழ் திரையுலகிலும் பிரபலமான இவர் 2018ஆம் ஆண்டில் தியா படத்தில் நடித்து தமிழை அறிமுகமாயிருக்காங்க. திரைப்படத்தினை தொடர்ந்தே மாரி 2, MGK போன்ற திரைப்படங்களில் தமிழ் முன்னணி நாயகருடன் நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவி நடித்த படங்கள் பார்த்தோம்னா கஸ்தூரிமான், இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா SK ஹலாதாஸ். அடுத்ததாக தாம் தூம் ஜீவா இயக்கியிருக்காரு. மாரி 2 படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் யார் இயக்கினா பாலாஜி மோகன். தியா படத்தை LA விஜய் இயக்கியிருந்தார். MGK படத்தில் செல்வராகவன் இயக்கத்தில் நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவி. பாவ கதைகளில் கௌதம் மேனை இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷான் சிங்கார ராயில் ராகுல் சன்கிரித்யன் இயக்கியிருக்காரு. கார்கி படத்தில் கௌதம் ராமச்சந்திரன் இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க. அமரம் படத்தில் கதாநாயகாக நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவி. இந்த படம் மிகப்பெரிய வசூலையும் வெற்றி படமாகவும் அமைஞ்சது இவருடைய தமிழ் சினிமா திரைப்படத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருந்தாங்க. இது 2024ஆம் ஆண்டு வெளியானது. அடுத்ததாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த படம் என்னன்னு பார்த்தோம்னா தற்போது தாண்டேல். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா சந்து மென்டாட்டி இயக்கியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா February 7ஆம் தேதி 2025 அன்று வெளியானது. காலத்தில் பார்த்தோம்னா சாய் பல்லவி 2005ஆம் ஆண்டில் நடிகர் பிரசன்னா நடிப்பில் வெளியான கஸ்தூரிமான் படத்தில் நடிச்சிருந்தாங்க. 2008 நடிகர் ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்த வெளிவந்த தாம் தூம் படங்களை குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தார். சில விளம்பரங்களையும் நடித்திருக்காங்க சாய் பல்லவி. 2014ஆம் ஆண்டில் சியாசியாவில் உள்ள திபிலிசியன் என்ற சாய் மருத்துவ படித்து கொண்டிருந்த போதே மலையாள இயக்குனர் அபேஸ் புத்திரனுடைய அறிவுரையின்படி 2015ஆம் ஆண்டு வெளிவந்த தன்னுடைய பிரேம மலையாள படத்தில் மலர் என்ற ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்ததற்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 2015ஆம் ஆண்டில் சாய் பல்லவி தன்னுடைய 2வது திரைப்படமான களியில் நடித்திருந்தார். இப்படம் 2016 தான் வெளியானது. கணவனின் பொல்லாத கோபத்தில் அஞ்சலி என்ற இளம் மனைவியாக சாய் பல்லவி இப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. மலையாளத்தின் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதிற்கான இவருடைய பெயரும் படத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு தெலுங்குல சேகர் கம்லாவனுடைய பீட்டே என்ற திரைப்படத்தில் தெலுங்கானாவிலிருந்து வரும் பானுமதி என்ற சுதந்திரமான ஒரு கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமாயிருக்கார் தெலுங்கு திரைப்படத்தில். நாட்டில் கோயம்புத்தூரில் படுகர் குடும்பம் ஒன்றில் செந்தாமரை கண்ணனுக்கும் ராதா கண்ணன் ஆகியோருக்கு மகளாக சாய் பல்லவி பிறந்திருக்காங்க. இவருடைய தங்கை பார்த்தோம்னா பூஜா கண்ணனும் ஒரு திரைப்பட நடிகை. இவரது சொந்த ஊர் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்குது. சாய் பல்லவி வளர்ந்ததும் கல்வி கற்றதுமே கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில் உள்ள அவிழா பெண்கள் கான்வென்ட் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. சியாசியாவின் திபிலிசி அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்தை தனது மருத்துவ படிப்பையே 2016 முடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மருத்துவராக பயிற்சி இவர் பதிவு செய்யவில்லையாம். பின்னர் 31 ஆகஸ்ட் 2020 அன்றே தன்னுடைய வெளிநாட்டு மருத்துவ தேர்வை திருச்சியில் எழுதியிருக்காங்க. இவருடைய தாய்மொழி படுக மொழியே சொல்லப்படுது. அதனை தவிர்த்து தமிழ், ஆங்கிலம், இந்தி, சாசியா மொழி ஆகியவற்றை புலமை பெற்று விளங்குகிறார் நடிகை சாய் பல்லவி. தெலுங்கு திரைப்படத்துறையில் பிரபலமானது தொடங்கிய தெலுங்கு மொழியிலும் நன்கு பேச கற்றிருக்காங்க. பல்லவி பார்த்தோம்னா ஒரு நேர்காணலில் தான் பயிற்சி பெற்று நடன கலைஞராக இல்லாவிட்டாலும் நடனம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புவதாக கூறியிருப்பாங்க. இவர் தனது பள்ளி கல்லூரியில் காலங்களில் பல நடன போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்காங்க. நடனத்தின் மீது கொண்ட இவருடைய காதலால் தாயின் ஆதரவோடு 2008ஆம் ஆண்டு தமிழ் தொலைக்காட்சியில் விஜய் தொலைக்காட்சியில் நடைபெற்ற உங்களின் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நிகழ்ச்சியின் நடன நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்காரு. 2009 தெலுங்கு தொலைக்காட்சியான ETVயிலும் தி அல்டிமேட் டான்ஸ் என்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்காங்க. படங்களை தொடர்ந்து கொடுத்து வரும் சாய் பல்லவிக்கு தமிழ் திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கான். அதுதான் சிம்புனுடைய 49 படத்தை இயக்க இருக்கிறார் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன்.
டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் சிம்பு கல்லூரி பேராசிரியர் தோற்றத்தில் நடிக்க இருப்பதாகவும் இந்த படப்பிடிப்பை ஏப்ரல் மாதத்தை துவங்க திட்டமிட்டுள்ளதாகவும் படக்குழு சொல்லியிருக்கு. அந்த நிலையில் படத்தின் கதாநாயகியாக நடிக்க சாய் பல்லவியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.